பட்டு சேலையோட வரீங்க? நம்ம தெருவில் ஒரு ஐயா சேலை விட்டுக்கிட்டு வருவார்ல, அவர்கிட்ட சேலை வாங்குறதுக்காண்டி எல்லாரும் செல்லமாக வீட்டில் சேலை எல்லாத்தையும் பறக்கி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே சேலை எடுக்கல. பாவம் அந்த ஐயா. சரி நம்மளாவது ஒரு சேலை எடுத்துகிட்டு வருவோம்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேம்மா. நான் மட்டும் எடுத்ததுனால அந்த ஐயா எனக்கு சேலையை குறைச்ச விலைக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல வேலை மைனி, நீங்க ஒருத்தராவது சேலை எடுத்துட்டு வந்தீங்க. பாவம் அந்த ஐயா. சரிங்க மைனி, நான் உள்ள போய் பாத்திரம் விளக்கி வச்சுட்டு வரேன் மைனி. என்னம்மா மருமகளே கையில புடவையோட நிக்கிறேன்? நம்ம தெருவுக்கு சேலை கொண்டு வருவார்ல ஒரு ஐயா, அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இந்த பட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கைத்தறி பட்டா இருக்குமா? விலை கூடுன பட்டு மாதிரி தெரியுது. என்ன ஒரு 2000 ரூபா இருக்குமா? இல்லட்டா, வெறும் 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டாருட்ட. 600 ரூபாய்னா பரவாயில்லம்மா. நான் இதை ஒருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். இவ்வளவு நல்ல பட்டை யாருக்குமா கிஃப்டா கொடுக்க போற? நீ வச்சுக்கிற வேண்டியதானம்மா. பாவம் நீ அந்த ஐயா. நீங்களாவது இந்த சேலைக்கு கொஞ்சம் கூட காசை கொடுத்துருக்கலாம்ல. செல்லமாக்காதே, அவர் கேட்குற காசை கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. நான் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் கொடுங்கக்கா, நான் அப்புறமா நான் தாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பரவாயில்லம்மா, நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா. இப்போ கைத்தறியெல்லாம் நலிவடைஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு மைனி. இப்படி நம்மள மாதிரி உள்ளவங்களாம் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைனி. இப்படி நீ அவங்க மேலே அன்பு காட்டுறதுனால இந்த சேலையை உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். இல்லை மைனி, நீங்கள் வச்சுக்கோங்க மைனி. இல்லைம்மா, என்கிட்ட நிறைய பட்டுச்சேலை இருக்குது, அதனால நீ வச்சுக்க. தேங்க்ஸ் மைனி. இப்படி தாம்மா 2 பேரும் பிரியத்தோடு இருக்கணும்.